ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜி. கடம்பூர்லேருந்து கரளையத்தில் மிகப்பெரிய சங்கு கோயிலில் தாங்க நம்ம இருக்கோம். சங்கு கோயிலை பற்றி நிறைய பேர்த்துக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸை இவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சத்தியோதய நல்லதே நடக்கும். நல்லா இருங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில். சந்தோஷங்க. இந்த கோயில் எப்போ ஆரம்பிச்சாங்க, இது என்ன எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. எல்லா விவரமும் சொல்லுங்க. சத்தியோதய நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் வணக்கம். குருஜிக்கு வணக்கம். இது வந்து மாஸ்டர் ஸ்ரீஜின்னு ஈரோட்டில் இருக்கிறார். அவர் எங்கள் குரு. அவர் ஈரோட்டில் இருக்கிறவர் 27 ஆண்டுகளாக இதில் அதிக ஈடுபாடு கொண்டு இந்த மாதிரி ஒரு கோயிலை அமைச்சிருக்கார். இவர் சின்ன வயதிலிருந்தே அதிக ஆன்மீக பற்று உள்ளதுனால இமயமலை சாரல் போயிட்டு அங்கிருந்து 39 குருமார்கிட்ட தீட்சை பெற்று வந்திருக்கார். அந்த தீட்சை பெற்று வந்ததுலேருந்து இங்கே ஒரு அமைதியான சூழல், இயற்கையான இடம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஈரோட்டிலிருந்து இங்கே இந்த இடங்கள் வாங்கி போட்டு இந்த கோயில் அமைச்சு நிறுவனம் பண்ணிட்டு இருக்கார். இது சங்கு அமைச்சிருக்கனால சங்கு கோயில் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதோட உண்மையான இது ஸ்ரீ ஜீவன் தியான மையம் பேருங்க. ஸ்ரீ ஜீவன் தியான மையம். இந்த தியான மையம் இன்னும் கூடிய விரைவில் வெகு விரைவில் முழு தியான மையமாக மாற்ற போறார். அதான் அவருடைய வேலை, அவருடைய நோக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்ப கிரகம் பார்க்கறதுக்கு முன்னால கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னால நம்ம விநாயகரை தொழுதுட்டு வரோம். ஆகையால முன்னால விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அந்த முகப்புல விநாயகரை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு வந்தீங்கன்னா உள்ள வந்தோடனே இந்த உள்ள வரப்போ நிலவாசப்படியில தண்ணீர் இருக்கும். அதை கால் அலம்பிட்டு உள்ள என்றாங்க. உள்ள வந்ததுன்னா கருடாழ்வார் பீடு இருக்கும். கருடாழ்வார் பீடத்தை 3 முறை வலம் தரிசிச்சிட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் உள்ள சர்பதோஷங்கள், பல தோஷங்கள் நீங்கும் ஐதீகம். அதனால நீங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, எதிர்கால ஸ்ரீ ராயர் பீடம். அந்த ராயர் பீடங்கிறது மந்திராலயால இருந்து ஸ்ரீ ராகவேந்தர் ஜீவ சமாதியிலிருந்து ஒரு கையளவு மண் கொண்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேல துளசி மடமா அமைச்சிருக்கும். அந்த துளசி மரத்தை பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா துளசி மரத்தை வணங்குறதுனால லட்சுமி கடாட்சம் பெருகும் ஐதீகம். அந்த 9 முறை அதை வளம் வணங்கிங்க. அந்த 9 முறை வளம் வணங்குறதுனால உங்களுக்கு திருமண தடைகள், தொழில் முன்னேற்ற தடைகள், அதுபோல வேலை வாய்ப்பு தடைகள் முதற்கொண்டு எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம். அது 9 முறை வழங்கிக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நவகிரக பீடம். அந்த நவகிரக பீடத்துல எல்லா கோயில்களிலும் உருவாரமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஆனா எங்கள் இதுல ஒரு ஒரு மாற்றமாக கோல்சார் அடிப்படையில் நாங்க அமைச்சிருக்கோம். கோச்சார் அடிப்படையில் கோல் சார்ந்த, அதாவது இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன பலனோ அது நம்ம கட்டத்தில் இருக்கும். அது தினம் ஐயர்கள் அதை பூஜை பண்ணி அந்த கட்டத்தை நிவர்த்தி வச்சுப்பாங்க. அடுத்த நாள் என்ன மாற்றம் வருதோ அதை மாற்றி பூஜை வச்சுப்பாங்க. அதனால கோல்சார் அடிப்படைன்னு பேருங்க அதுக்கு. அதை நீங்க 9 முறை வழங்கிக்க. அதுக்கப்புறம் ஒரு மேம்பாலம் வரும். அது மேல பாலத்துக்கு மேல போனீங்கன்னா அங்கு ஸ்ரீ பாஞ்சசன்ய சங்குன்னு அமைச்சிருக்கோம். அந்த பாஞ்சசன்ய சங்குங்கிறது எங்களோட குருவோட கனவுல பெருமாள் அசரீதியா சொன்ன வார்த்தை, ஒரு சங்குகள் அமைத்து அந்த சங்குக்குள்ள 1080 சாலகிராம மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ண சொல்லி அந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கோம். அது 7 முறை சுத்தி வரணும். 7 ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல சுத்திட்டே மேல போனீங்கன்னா அந்த 7 முறை சுத்தி மேல போனா 5 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த 5 படிக்கட்டுக்கு மேல ஒரு நபராக ஏறி, எத்தனை பேர் வந்தாலும் ஒரு நபராக ஏறி சங்குக்குள்ள பாத்தீங்கன்னா சாலகிராம மூர்த்தி இருப்பார். அந்த சாலகிராம மூர்த்தி நீங்க வணங்கிட்டு கீழே இறங்கிக்க. அந்த அடுத்த நபர் இறங்கணும், அடுத்த நபர் ஏறி தரிசிச்சுக்கலாம். அந்த தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு இது காரணம், அந்த 7 முறை சுத்தி சங்குவோட சேர்த்து சாலகிராம மூர்த்தியும் சுத்தி கும்புறதுனால நம்ம 108 திவ்ய தேசங்கள் போன பலன் கிடைக்கும். அந்த ஐதீகத்துல அமைக்க சொல்லி சொன்னதுல இங்க அமைச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி பரிகாரம் பண்ணி 108 திவ்ய தேசங்கள் போன பலனை நீங்க அடையலாம். திவ்ய தேசங்கள் என்பது பெருமாள்கள் சன்னதி. உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம், திருப்பதி. நீங்க ஸ்ரீரங்கம் போயிருக்கலாம். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சைன கோலத்துல இருப்பார். அதற்கு கீழே தண்ணி தொட்டி இருக்கும். அந்த தண்ணி தொட்டியில 10 சாலகிராம மூர்த்திகள் இருக்கும். அந்த 10 சாலகிராம மூர்த்திகள் இருக்கிற இடம்தான் ஒரு திவ்ய தேசம். அதே போல 1080 சாலகிராம மூர்த்தி இருக்கிற இடத்த நம்ம 108 திவ்ய தேசங்கள்னு நம்ம நினைச்சு கும்பிட்டு வந்தோம்னா அந்த 108 திவ்ய தேச பலன்கள் இங்கு கிடைக்கும். அந்த ஐதீகத்தில் இருக்குங்க. அதாவது அங்க சாலகிராம மூர்த்தி தீர்த்தம் ஸ்ரீரங்கம் ஒண்ணுதான் கொடுப்பாங்க. அந்த ஸ்ரீரங்கத்துல கொடுக்கறது சாலகிராம மூர்த்தி தீர்த்தி. அந்த சாலகிராம மூர்த்தி தீர்த்தி போல அந்த தீர்த்தத்தை நாங்க இங்க சங்கம் மூலியமாக சாலகிராம மூர்த்தி மூலம் நினைஞ்சு வரதை அது இங்க பாட்டில் அடிச்சு நான் கொடுக்குறோம். ஒரு பாட்டில் 20 ரூபா.
அதை வாங்கிட்டு போயிட்டு வீடுகளுக்கு கால்படாத இடங்கள் மூளை தெளிச்சுட்டு மீதி இருக்கும் பாட்டில் தண்ணீரை யாராவது ஒரு நபர் வீட்டில் உள்ள நபர் தலையோட ஊத்திட்டு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தலையோட ஊத்திட்டு தோட்டிக்க படி தண்ணி ஊற்றக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ண பீடம். அந்த ராதாகிருஷ்ண பீடத்தை வந்து சுத்திலும் 27 நட்சத்திர துளசி மாடங்கள் அமைச்சிருக்கிறோம். அந்த துளசி மாடங்கள்ல உங்களோட நட்சத்திரம் உள்ள துளசி மாடத்திட்ட நின்று வணங்கிட்டு சங்க பார்த்து கும்பிட்டுங்க. அதே போல சுத்தி வந்துன்னா அந்த ராதாகிருஷ்ணர் தரிசிக்கலாம். இந்த ராதாகிருஷ்ணர் பீடத்தை மேல 106 திவ்ய தேசம் மண்கள் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேல ராதாகிருஷ்ணன் வச்சிருக்கோம். அந்த 106 திவ்ய தேசங்கள் அப்படின்னா 106 திவ்ய தேசங்கள்ல மண் பூலோகத்தில் இருக்கிறது. மீதி 2 தேசங்கள் பார்க்கடையிலும் சிவகத்திலும் இருக்கிறது. அதனால அதுல மண் கிடைக்கல. அதனால 106 திவ்ய தேச மண்கள் அதுல பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். அதை நீங்க வந்து பார்க்கலாம். அது ரவுண்டா காயின் வச்சு அடைச்சிருப்போம். அதை நீங்க பார்த்துட்டு கும்பிட்டுங்க. அதே போல இதுல மற்ற ராதாகிருஷ்ணர் கோயில் எல்லாம் கிருஷ்ணர் வலது கால் முன் வச்சு நிற்பார். ஆனா இதுல வந்து ஆனந்த தாண்டவ கோலன்னு இடது கால் முன் வச்சு நிற்கிறார். அதை வாங்கி அதை நல்லபடியா தரிசித்து பார்த்து வந்துங்க. அதுக்கு அந்த பக்கம் ஆனந்த பத்மம். சரி, அனந்த பத்மங்கிறது அந்த காலத்து சோழ மன்னர்கள் சொர்ணாபிஷேகம் பண்ணிப்பாங்க. அதாவது நாட்டு மக்கள் நல்ல நிலையில் இருக்கணும், பஞ்சம் இல்லாம இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், மழை மாறி பெஞ்சு பயிர்கள் நல்லா விளைச்சல் வரும், நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு ஒரு சொர்ணாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சொர்ணாபிஷேகங்கிறது தேரைகள் வாழ் பாறை மூலியமா தொட்டி ஒன்று அமைத்து அதுல நீர் நிரப்பி பொன்களை போட்டு சொர்ணாபிஷேகம் பண்ற பழக்கம். அந்த சொர்ணாபிஷேகம் பண்றதுனால சகல சௌபாக்கியங்களும் அஷ்டலட்சுமி கூடும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஐதீகத்துல நாங்க சொர்ணாபிஷேகம் பண்றதுக்காக தேரை தொட்டி அமைச்சிருக்கிறோம். அந்த தேரை தொட்டிக்குள்ள வாடாத்தாமரை, அதாவது அந்த வாடாத்தாமரை உள்ள அமைச்சு அதுக்கு உள்ள தேவரை தொட்டியில் தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம். நீங்க தேவை என்றால் நீங்க பரிகாரம் பண்ணிக்க வேண்டும் ஆசை இருந்தால் அதில் 108 வெள்ளி காசுகள் எங்க கோயில வச்சிருக்கோம். அதை வந்து எங்களை ஐயர் வந்தீங்கன்னா ஐயர் வச்சு நாங்க பரிகாரம் செஞ்சு வரும். ஒரு சுலோகமா சொல்ல நீங்களும் சொல்லிக்கொண்டு அந்த 108 வெள்ளி காசுகளும் தேரை தொட்டியில் போட்டு வணங்கிக்கொள்ளலாம். அதே போல ஸ்ரீ சக்கராபீடம் அமைச்சிருக்கு. அந்த ஸ்ரீ சக்கராபீடத்தை நல்லா வணங்கிட்டு வாங்க. அது ஒரு அமைப்பு, வேற எங்கேயும் இந்த மாதிரி இல்லைங்க. ஸ்ரீ சக்கராபீடம் முதல்ல இங்கதான் அமைச்சிருக்காரு எங்க குரு. அதை பார்த்து நீங்க வணங்க, நல்லதே நடக்கும். சத்தியோதம் நல்லதே நடக்கும். ஓம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இப்போ இந்த சங்க கோயில் இருக்கிறதுனால இந்த ஏகாதசி சனிக்கிழமை அந்த மாதிரி ஏதாவது பூஜைகள் இது செய்வீங்களா எப்படின்னு கேக்குறீங்க? சங்கு வந்து எங்க குரு வந்து இங்க பௌர்ணமி, ஏகாதசி, சஷ்டி தினங்கள்ல வந்து பூஜைகள் பண்ணிட்டு போவார். அதே போல பௌர்ணமிக்கு வருவாங்க. பௌர்ணமிக்கு வந்துட்டு அவர் வந்து வரப்போ வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒரு 30-40 பேர் வருவாங்க. வந்து இருந்து பூஜைகள் பண்ணிட்டு எல்லாம் வந்து தரிசிச்சுட்டு ஒரு நாள் இருந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் இருக்கு. அப்படி நீங்க வரணும்னு இருந்தா ஆபீஸ்ல ஃபோன் நம்பர் இருக்கு. ஆபீஸ் ஃபோன் நம்பர் பேனர்ல இருக்கு. அதை பார்த்து நீங்க ஃபோன் பண்ணிட்டு அங்க இன்னைக்கு குருஜி வருவாரா, நாங்க கலந்துக்கலாமான்னு சொல்லி கேட்டு வந்து கலந்துக்கலாம் அந்த விசேஷங்கள்ல. அதே போல பங்குனி மாசம் வந்து உத்திராட நட்சத்திரம் பௌர்ணமி அன்று இங்க வந்து ராதாகிருஷ்ணன் வந்து சங்கு பீடத்துக்கு வச்சு அதை வந்து மலரால தூவி அபிஷேகம் பண்ணி அதை வந்து நாங்க வந்து பூஜைகள் பண்றோம். அதை நீங்க காணனால அங்க ஆபீஸ்ல கேட்டு வந்து நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு என்ன ரூல்ஸோ அதை வந்து ஆபீஸர் சொல்லுவாங்க. அதன்படி நீங்க செஞ்சுட்டு வந்து கலந்துக்கலாம். அது எந்த யாரா இருந்தாலும் வந்து கலந்துக்கலாம். ஆபீஸ்ல சொல்லிட்டு வாங்க. நம்ம வந்து முன்கூட்டியே வந்து தகவல், ஆமா, 2-3 நாளுக்கு முன்னாலே கூப்பிட்டு தகவல் சொல்லிடுவோம். அதே போல இங்க வந்து பரிகாரம் செய்யறதுக்கு சங்கு தீர்த்தத்துல நீராடிட்டு அதுல வந்து 7 முறை சுத்தி தியானம் பண்ணிட்டு அந்த பரிகாரம் பண்றதுல வந்து கலந்துட்டு அதுவோ சொர்ணா தொட்டியில 108 வெள்ளிக்காசுகள் போட்டு அது பரிகாரம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம நவகிரக பீடத்துல நாமளே தீர்த்த விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு ஐயர்கள் இருப்பாங்க. ஐயர்கள் மந்திரம் ஓதுவதை நம்ம வந்து நவகிரக பீடத்துக்கு நம்மளே தீர்த்த விட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதனால வந்து நமக்குன்னு உண்ட நவகிரக தோஷங்கள் நீங்கும் ஐதீகம். அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க ஒரு நபர் ஒண்ணுக்கு 1500 ரூபாய், ஒரு நபர் ஒண்ணுக்கு. அப்படி இருந்து 12 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான். அப்படி விருப்பம் உள்ளவங்க ஆபீஸ் நம்பர் இருக்கு, அதை போன் பண்ணி கேட்டுட்டு நீங்க வந்து கலந்துக்கலாம். ஆனா இங்க வந்து விழா இருக்குது. விழால வந்து ஒரு விழாக்கு 5 பேர் தங்கிக்கலாம். அந்த மாதிரி ஐதீகம். அந்த தங்கிட்டு 3 வேளை சாப்பாடு, விழால தங்குறதுக்கு சங்கு பூஜை அல்லது வந்து அடுத்தது சொர்ணாபிஷேகம், நவகிரக பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க முந்தின நாள் சாயந்தரமே வந்துடும். நீங்க முந்தின நாள் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னா சங்குல பரிகாரம் பண்ணிட்டு தீர்த்தம் நீராடிட்டு அடுத்தது காலையில சொர்ணாபிஷேகம் பண்ணிட்டு நவகிரகத்தை பூஜை பண்ணிட்டு 1 மணி 2 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டு கிளம்பிடலாம். அந்த விருப்பம் உள்ளவங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி தகவல் தெரியுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாலே சொன்னீங்கன்னா அவங்க புக் பண்ணிப்பாங்க. இப்படி இங்க வந்து சௌகரியமா சாமி கும்பிட்டு எல்லா சௌகரியம் பண்ணிக்கலாம். வந்து தடவை நீங்க வந்து சாமிகளை மனசார நினைச்சிட்டு கும்பிட்டு போகலாம். இந்த கோயில் தொடங்கி எவ்வளவு வருஷம்? இந்த கோயில் தொடங்கி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் வேலை நடந்துட்டு இருக்கு.
இன்னும் வேலை நடந்துட்டு இருக்கு. முழு தியான மையமா மாத்த போறாரு. அது இன்னும் கூடிய சீக்கிரம் நடந்துட்டு இருக்கு. வேலை நடக்கும். முடிஞ்சோன்னா வந்து நீங்க கலந்துக்கலாம். எல்லாருமே வாங்க. சரிங்க. இந்த நட திறக்கிற டைம் எல்லாம் இது காலையில 9 மணிக்கு இன்னைக்குன்னா 5:15 5:30 க்ளோஸ் பண்ணிடும். காரணம் வந்து இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்க கீழே போறதுக்கு உங்களுக்கு தான் தொந்தரவு. அப்புறம் அதுக்கு மேல என்ன விட்டோம்னா எங்களை வந்து இதுல ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல எங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதனால எங்களுக்கு கோஆபரேட் பண்ற விதத்துல நீங்க வந்து 9:30 காலையில வந்துட்டு 9:30 இருந்து 5:15 வரைக்கும் 5:30 பார்த்துட்டு போயிடுங்க. யாரா இருந்தாலும் அது பண்ணுங்க. அதே போல ட்ரெஸ் கோடுன்னு ஒண்ணு இருக்குங்க. ட்ரெஸ் கோடுங்கிறது ஆண்கள் வந்து வேஷ்டி பேண்ட் தான் போட்டு வரணும். லுங்கி கட்டிட்டோ அல்லது ஆஃப் ஷார்ட்ஸ் போட்டுலாம் வரக்கூடாது. வந்தீங்கன்னா இங்க வந்து உள்ள விட மாட்டாங்க. அதுக்குன்னு நாங்க வேஷ்டி வச்சிருக்கோம். நீங்க வேணா வாங்கி கட்டிட்டு சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். உள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். அதே போல பெண்களுக்கு அப்படித்தான். சுடிதார் அண்ட் சேரீ தான். மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராங்க. தயவு செய்து அந்த மாதிரி இருங்க. தரிசனம் பண்ணிட்டு போங்க. உள்ள வரும்போது யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கொடுக்காதீங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. அதாவது நாராயண நாமம் சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா என்று நாம வந்து உச்சரிச்சுக்கிட்டு கோயில்ல வந்து எல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போற வரைக்கும் அதே மனசா நினைச்சிட்டு சுத்துங்க. ஒருத்தர் பேச்சு கொடுத்துட்டு போன் அட்டன் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. தயவு செய்து நாங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க. சத்தியவதே நல்லதே நடக்கும். தேங்க்ஸ். ஓகே விவேஸ், இப்போ இந்த சங்கு கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவர் சொல்லியிருந்தாரு. நீங்களே எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சங்கு கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே நம்ம முதற்கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போகிறேங்க. நடுமலைக்குள்ளே இப்படி ஒரு அழகான கோயில் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. வந்து பாருங்கள். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் தாலுக்கா சார்ந்த குத்தியாலாத்தூர் கிராம ஒன்றியத்தில் தாங்க இருக்குது. குத்தியாலாத்தூர் கிராமம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு ஊர் கிடையாதுங்க. கவர்மெண்ட் ரெக்கார்டு படி அந்த காலத்தில் இருந்து குத்தியாலாத்தூர் அப்படிங்கிறது காலப்போக்கில் தாங்க இப்போ கடம்பூர்னு சொல்கிறாங்கங்க. கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி 5-6 கிலோமீட்டரில் இருட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் வருங்க. அந்த இருட்டிப்பாளையத்திலிருந்து சரியாக ஒரு 4 கிலோமீட்டர் வந்த உடனே பசுவண்ணாபுரம்னு ஒரு ஊர் வந்துருங்க. அங்கே இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏலஞ்சி அப்படின்னு ஒரு ஊர் வந்துருங்க. அந்த ஏலஞ்சியிலிருந்து 1.5 கிலோமீட்டரில் கிழக்கு நோக்கி வந்தோம்னா ஒரு அழகான சத்தியோதயம் என்ற சங்கு கோயில் வந்துருங்க. இப்போது சங்கு கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கருடாழ்வார் தாங்க இருப்பார். அவரை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு நேர் ஆப்போசிட்டில் 9 நவகிரகங்கள் இருக்குங்க. அங்கேருந்து அவங்களையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கிருஷ்ணன் ராதா சிலை இருக்குங்க. அதுக்கப்புறம் துளசி பீடமும் இருக்குங்க. இந்த சங்கு கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் வந்து கட்டியிருக்காங்கங்க. இந்த சங்கு பீடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 19 டன் எடையும் சங்குக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1080 சாலக்கிராம மூர்த்திகளும் வந்து உள்ளே இருக்காங்கங்க. இதை நம்ம 7 டைம் நம்ம சுற்றி வந்தோம்னா சகல செல்வமும் புண்ணியமும் நிம்மதியும் கிடைக்குன்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, சங்குக்கு இன்னொரு பேர் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பெருமாளோட அதாவது மகாவிஷ்ணு கையில் இருக்கும் புனிதமான சங்குக்கு பெயர் வந்து பஞ்ச சன்யம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது மகாவிஷ்ணுவோட வலது கையில் ஏந்தப்படும் மிக அரிதான வலம்புரி சங்காகுங்க. இந்த சங்கு பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற ஒளியை மட்டும் அப்படியே அச்சாரமாக ஒளி வந்து எழுப்புன்னு சொல்கிறாங்கங்க. ஆழ்வார்களின் ஒருவரான பொய்கை ஆழ்வார் இந்த சங்கின் அம்சமாக கருதப்படுறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, பஞ்சசன்யம் சங்காயுதம் என்றும் பொதுவாக சங்கு என்ற பெயரிலும் இது வந்து சொல்கிறாங்கங்க. அமிர்தம் வேண்டி தேவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க. அமிர்தம் வேண்டி எல்லாரும் வந்து பார்க்கடலை வந்து கடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வெளிவந்த 16 வகையான தெய்வ பொருட்களில் இந்த சங்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து பஞ்சஜனன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை போரில் வென்றதுனால அந்த அரக்கனை என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னோட சங்கா மாற்றி வலது கையில் அவர் ஏந்திக்கிட்டாருங்க. அவர் தாங்க நம்மளுக்கு இப்போ வந்து பஞ்சஜனம் சங்கா நம்மளுக்கு வந்து கடவுளாக நம்ம இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த வார கடம்பூர் சங்கு கோயிலோட டீடைல்ஸ் பத்தி எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் எங்க அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜி. டேக் கேர், பாய்.